ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பால் காய்ச்சிருக்கோங்க வீட்டில். ஸோ பால் காய்ச்சி பிரேக்ஃபாஸ்ட்டோட வீடியோ நான் போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி லன்ச் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி நம்ம ரைஸ் தான் செய்வோம் இல்லையா? ஆனால் நம்ம ஹோட்டல் ரூம்லேயே வந்து ரைஸ் அண்ட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அதாவது ஆனியன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னு தெரியல. எப்பயுமே நமக்கு கை கொடுக்கறது வந்து இந்த மேகி நூடுல்ஸ் இந்த மாதிரி தானே. அண்ட் வந்து நமக்கு ஒரு தந்தூரி நான் இருந்துச்சு. தட் இஸ் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டி மாதிரி தான் அது. அண்ட் மேகி மசாலா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லூஸில் இந்த மாதிரி மசாலாஸ் விற்கும் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறமா 2 முட்டை போட்டு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் அந்த ஒரு பேக்கெட் மசாலா போட்டால் போதும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் வந்து தனியாக நான் வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து போட்டு கிண்டிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க, யம்மியாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா, இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நான் கொஞ்சமாக கோஸும் போட்டிருக்கேன். கோஸு, பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் கேப்சிகம், இந்த மாதிரி காய் வந்து எனக்கு சப்ஜி மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ எனக்கும் வந்து ஒரு தொட்டுக்கு ரெடியான மாதிரி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா நூடுல்ஸ் வந்து ஒரு 2 பேக்கெட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அது பத்தாதுன்றதுனால எனக்கு அந்த ரொட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் யம்மியாக இருந்துச்சுங்க. நான் ஒரு வாய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வெங்காயம் இல்லை தக்காளி எதுவும் இல்லை, ஆபத்தில் என்ன டிஃபன் செய்யலாம், என்ன லன்ச் செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐட்டமை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.